தந்தை, மைந்தன், தூயாவியின் திருப்பெயர்னாலே ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த மே மாதத்தின் மாதப்பிறப்பின் இந்த காலையிலே இந்த வழிபாட்டின் வழியாக உங்களை காண்பதில் நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியின் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கின்றேன். எங்களை அதிகமாய் நேசித்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற எங்கள் அன்பின் நிறைவா, கடந்த காலங்களில் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து வாழ்வின் தேவைகளை சந்தித்து மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு அருட்கொடையாக கொடுத்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் புகழ்கின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் கால வேளையிலும் உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை நாங்கள் துதிக்கவும் போற்றவும் வழிபட நீர் எங்களுக்கு அருள் புரிந்ததுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த காணொலியின் வழியாக இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற உமது அன்பின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த வழிபாடு எங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமும் பெருத்த நம்பிக்கையை கொண்டு வர நீர் அருள்புரியுமாறு ஜெபிக்கிறோம். இப்போதும் எங்களையும் இந்த வழிபாட்டை உம்முடைய பொற்பாதத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். பரம தந்தையே, ஆமென். கடவுளுக்கு மகிமையாக நம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையில் 11வது பாடல், கீர்த்தனை எண் 11, வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே, இதுவரையில் எமையே வளமாய் காத்த எம் துரையே மிக தந்தனம் என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே, இதுவரையில் எமையே வளமாய் காத்த எம் துரையே மிக தந்தனம், இதுவரையில் எமையே வளமாய் காத்த எம் துரையே மிக தந்தனம், சந்தனம் சந்ததமே எங்கள் தகுநன்மை கடையாளமே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூறுவர் பரியே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூறுவர் பரியே, சர்வ வியாபகமும் எமை சார்ந்து தற்காத்ததுவே, எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீதமே, எங்கள் சாமி பணிவாய் நேமி
மதும் ஏமை தாங்கினதும் பெரிதே. சத்ய சர்வேசுரனே கிருபாகரனேவும் சர்வத்துக்கும் துதியே. சத்ய சர்வேசுரனே கிருபாகரனேவும் சர்வத்துக்கும் துதியே. முந்தன் சர்வ ஞானமோ எங்கள் உள்ளம் தீரியம் யாவையோ பார்த்தால் போப்பே தரும் காவலேவோன் அருளுக்கு தரும் புகழ் துதி துதியே. பார்த்தால் ஓப்பே தரும் காவலே உன் அருளுக்கு தரும் புகழ் துதி துதியே. மாறா பூரணனே எல்லா வருடங்களிலும் எத்தனை உந்தன் வாக்கு தவறாதருளே பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே. உந்தன் வாக்கு தவறாதருளே பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே. திருமறை பகுதி வாசிக்கப்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் பிலிப்பியர் 4 முதல் 7 வசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7 வசனங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்வார் என்பதே. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டுடைய பேரருளால் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாதத்தை காண கடவுள் அருள் புரிந்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டின் கடந்த 4 மாதங்களை கழித்து மீண்டும் 5ஆம் மாதமாகிய மே மாதம் இந்த கால வேளையிலே கடவுளை துதிக்க கடவுள் அருள் புரிந்திருக்கிறார். இந்த மே மாதம் என்று சொன்னாலே முதல் தேதியானது உழைப்பின் திருநாளாக உலகமெங்கும் ஆசரிக்கப்படுகின்ற ஒன்று. ஆகவே இந்த புதிய மாதத்தின் இந்த புதிய நாளிலே மே தின வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிந்து கொள்கின்றேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல ஆற்றலையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நாதா நம்பிக்கை தாத்தா தஞ்சம் நீதான். நாதா நம்பிக்கை தாத்தா தஞ்சம் நீதான். உம்மில் ஆறுதல் காண உம்மை அண்டியாம் வாழ
ஆறுதல் காண உம்மை அண்டியாம் வாழ எம்மை உடையோர் நீர் இருக்க யாரும் இல்லென்று சொல்லாதிருக்க எம்மை உடையோர் நீர் இருக்க யாரும் இல்லை என்று சொல்லாதிருக்க நாதா நம்பிக்கை தாம் தாத்தா தஞ்சம் நீதான் நாதா நம்பிக்கை தாம் தாத்தா தஞ்சம் நீதாம் ஆருமில்லை துணை என்றெங்கியே நாங்கள் சோறும் எவ்வேளையிலும் ஆருமில்லை துணை என்றெங்கியே நாங்கள் சோறும் எவ்வேளையிலும் கூட இருப்பேனானதையாக வீடே கூறினாய் மன்னவனே நாதா நம்பிக்கை தாம் தாத்தா தஞ்சம் நீதான் நாதா நம்பிக்கை தாம் தாத்தா தஞ்சம் நீதான் உயிர் தரும் திரு வசனம் எம் உள்ளில் உறுதியாய் நிலைக்க உயிர் தரும் திரு வசனம் எம் உள்ளில் உறுதியாய் நிலைக்க உயர்நிலை வாழ்வு ஒன்றென்று கூறிய உம் வாக்கை நினைத்திட நாதா நம்பிக்கை தாம் தாத்தா தஞ்சம் நீதான் நாதா நம்பிக்கை தாம் தாத்தா தஞ்சம் நீதான். என் கண்மலையும் மீட்பெருமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானம் எப்போதும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புவதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் துவங்குகின்ற இந்த புதிய மாதம் பலவிதமான சூழல்கள் மத்தியிலும் ஆண்டுடைய ஆற்றலும் வல்லமையும் வாழ்வின் தேவைகளெல்லாம் கடவுள் உங்களுக்கு சந்தித்து பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கட்டளிடுவாராக. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய மாதத்தில் உங்களோடு என்ன பேசலாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு அதிகமாக நினைவூட்டப்பட்ட ஒரு பகுதி வாசித்த திருமறை பகுதி. பவுலடிகளார் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 4 முதல் 7 வாக்கியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற போது பவுலடிகளார் சிறைச்சாலையிலிருந்து பிலிப்பு திருச்சபையாருக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்றார். அவர் சிறையில் இருந்து கொண்டு இறை மக்களுக்கு நம்பிக்கையும் ஆண்டுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது, அவர்களை தைரியமூட்டுகின்ற ஒரு வசனங்களாக இங்கு இருக்கிறது.
இந்த பகுதியில் இருக்கிற அநேக உண்மைகளிலே சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இந்த 4ஆம் வாக்கியத்திலே நாம் பார்க்கின்ற போது அவர் பிலிப்பு இறை மக்களுக்கு அவர் சொல்லுகின்ற போது அவர் இவ்வாறாக சொல்லுகிறார். இந்த வசனம் அநேகருக்கு தெரிந்த வசனம், எல்லா உள்ளங்களிலே நிரம்பி இருக்கின்ற ஒரு வசனம்தான். ஆண்டோரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். Rejoice always with God. கடவுளோடு மகிழுங்கள், எப்போதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று அவர் எடுத்து சொல்லுகிறார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது the Christian can never lose his joy because he can never lose Christ. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவருடைய மகிழ்ச்சியை நம்ம கொடுத்திருக்கிறார். இயேசுசாமி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரோடு நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு வாழ்கிறவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று அழகாக திட்டவட்டமாக இந்த பகுதியில் பவுலடிகளார் நமக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மன நிறைவோடு அவர்கள் இருப்பார்கள். பவுலடிகளார் பல இடங்களில் அவர் சுட்டிக்காட்டுவதை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் மன நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் பல திருச்சபைகளுக்கு அவர் கடிதம் மூலம் குறிப்பிட்டிருப்பதை நாம் காண முடியும். ஆகவே எனக்கு அன்பார்ந்த ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கின்ற பற்பல சூழல்கள் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையாக நமக்கு அருள்வது, நீங்கள் இறைவனோடு இணைந்து மகிழ்ச்சியாயிருங்கள். உடனே அடுத்த வாக்கியம் அழகாக சொல்லுகிறது, கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். இந்த சாந்த குணம் அல்ல கனிந்த உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எபியுக்கேயா இது கிரேக்கத்தில் அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாக டிரான்ஸ்லேட்டட் மாடரேஷன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிகேயா என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மாடரேஷன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேக நமக்கு தெரியும் திருமறையினுடைய அநேக வேர்ஷன்ஸ் இருக்கிறது, அநேக மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கிறது. அந்த விக்லிப் என்ற அந்த திருமறையினுடைய டிரான்ஸ்லேஷனில் பேஷன்ஸ் பொறுமை என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. டிண்டேல் அந்த மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கின்ற போது ஷார்ப்னஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமே ரிவைஸ்டு வேர்ஷன் அந்த ஆங்கிலம் மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கின்ற போது பேர்பியரன்ஸ் என்ற வார்த்தை தாங்கிக் கொள்வது, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நியூ இங்கிலீஷ் பைபிளில் இந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை மேக்னானிமிட்டி என்று சொல்லப்படுகிறது. கிரேக்க வார்த்தையில் இன்னும் அதனை உள்கருத்தாக சொல்லுகின்ற போது அந்த வார்த்தைக்கு ஜஸ்டிஸ் அண்ட் சம்திங் பெட்டர் தேன் ஜஸ்டிஸ், நீதியை தாண்டி பியாண்ட் ஜஸ்டிஸ் என்ற வார்த்தை அந்த வார்த்தையில் புகுந்திருப்பதை காண முடிகிறது. இந்த வார்த்தை எப்படி அது எக்ஸ்பிளைன் பண்ணுவது, எப்படி விளக்கம் கொடுப்பது என்று நாம் பார்க்கின்ற போது பியாண்ட் ஜஸ்டிஸ் என்று நாம் எப்படி அதனை புரிந்து கொள்வது என்று நாம் பார்க்கின்ற போது இங்கே அந்த வார்த்தைக்கு எபிகேயாக்கு அந்த கிரேக்க வார்த்தைக்கு ஒரு
உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு இங்கே சொல்லப்படுகிறது. அப்படின்னா, if he knows when not to apply the strict letter of law, அவருக்கு தெரியும் இந்த சட்டம், இந்த சட்டம்னா இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இந்த சட்டம் இந்த இது பனிஷ்மெண்ட். இன்றைக்கி இந்தியன் பீனல் கோட், இன்றைக்கு தண்டனை சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்தில் நீதிபதி இடத்துல ஒரு குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்துகின்ற போது அந்த கோட், அந்த சட்டம் வரையறை என்ன சொல்லுகிறதோ, இந்த தப்பு செய்தால் இந்த தண்டனை வழங்க வேண்டும், அது நீதிபதிகள் அந்த தண்டனை வழங்குவார். இதுதான் ஒரு சட்டத்தில் இருப்பதை ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஜஸ்டிஸ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை எடுத்து சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்துல ரிலாக்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் மெர்சி. இந்த இடத்துக்கு நீதிக்கு பதிலாக அவருக்கு இரக்கத்தை பொழிவது, த ஜென்டில்னஸ், த மாடரேஷன், சாஃப்ட்னஸ். இந்த சாந்த குணம் என்பதற்கு இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு அழகான இந்த கிரேக்க வார்த்தையினுடைய உட்பொருள் நீதிக்கு பதிலாக இரக்கத்தை பொழிவது. அதான் சாந்த குணம். சட்டம் இப்படி சொல்லுகிறது, சட்டத்தின் வழியாக தண்டிப்பதல்ல, மாறாக இந்த கனிந்த உள்ளம் என்று சொல்லுகின்ற போது நீதிக்கு மேலாக இரக்கத்தை பொழிவது. உதாரணமாக 2 மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். அவர்கள் தேர்வு எழுதி ஒரு மாணவர் 100க்கு 80 மதிப்பெண் அவர் எடுக்கிறார். அந்த டீச்சர் திருத்துகின்றவர்கள் அவருடைய மார்க்கு 80 மார்க் என்று போடப்படுகிறார். இன்னொரு மாணவர் அவரும் எழுதுகிறார், அவர் பரீட்சையிலே 50 மதிப்பெண் எடுக்கிறார். இந்த 80 மதிப்பெண் எடுக்கிறவர், அவருக்கு எல்லா சூழலும் நல்ல சூழலாக அமைந்திருக்கிறது. நல்ல படித்த பெற்றோர்கள், வசதியான வீடு, அவர் கேட்கின்ற நோட்ஸு, அவருக்கு தேவையான எல்லா படிப்புக்குரிய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அல்லது சப்போர்ட்டிவ் நோட்ஸ் இவைகளெல்லாம் பெற்று, அவருக்கு எல்லா உணவும் பெற்று சக்தியாக நல்ல சுகத்தோடு பலத்தோடு அவர் நல்ல பெற்றோருடைய கரிசனையோடு அவருக்கு தைரியத்தை ஊட்டி அவர் எழுதுகின்ற தேர்விலே 80 மார்க். மறுபுறம் இன்னொரு மாணவர் எழுதுகின்ற அந்த தேர்வு, அந்த பரீட்சையில் அவர் எடுக்கின்றது 50 மார்க் என்று வெறிப்புவார். வீடு அற்ற நிலையில், அவர் மழை பெய்கின்ற போது வீடு ஒழுகின்ற நிலை, படிப்பதற்கு தேவையான நோட்ஸ் கோணார்கள் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, அவருக்கு உணவு இல்லை, பசிக்கின்ற வேலையில் பசியோடு படிக்கின்ற ஒரு நிலை, எந்த சப்போர்ட் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழலிருந்து அந்த மாணவர் எழுதுகின்ற அந்த பரீட்சையில் அவர் 50 மார்க் எடுக்கிறார்னு சொன்னால், இந்த இடத்துல ஜஸ்டிஸ் என்று சொல்லுகின்ற போது 80 மார்க் அவர் எடுத்து அவர் தான் அதிக மார்க். ஜஸ்டிஸ், பியாண்ட் த ஜஸ்டிஸ் என்று சொல்லுகின்ற போது இந்த 80 மார்க்கை பெற்றவரை விட அதிகமான மதிப்பெண் எடுத்தவர் 50 மார்க் எடுத்தவர் தான். பியாண்ட் பார்க்கின்ற இவருக்கு எல்லா சூழலும் அமைந்து எல்லா வசதிகளை பெற்று அவர் பரீட்சை எழுதுகின்ற அந்த பரீட்சையில் 80 மார்க், கோணார் இல்லாமல், நல்ல வீடு வசதிகள் இல்லாமல், அவருக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் வசதிகள் இல்லாமல், மிகவும் துன்புறுகின்ற வேலையில் கஷ்டப்பட்டு எழுதி பெறுகின்ற அந்த மார்க் சொல்லுகின்ற போது இந்த மதிப்பெண் அதிகமான மதிப்பெண்ணாக இந்த எக்கியா இந்த கிரேக்க வார்த்தையில் சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன சொன்னால், இட் வில் வேல்யூ இஸ் பேப்பர் ஃபார் ஹையர் தேன் தட். அந்த 80 மார்க்குக்கு மேலே இதுக்கு வேல்யூ செய்யப்பட வேண்டும். இதுதான் இந்த கனிவான இந்த மனம் குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. பியாண்ட் ஜஸ்டிஸ். திருமறையில்
ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு வருகின்ற போது இயேசு சாமி இடத்துல வந்து அவருக்கு சொல்லுகின்ற வார்த்தை, சட்டம் இப்படி சொல்லப்படுகிறது, மோசையினுடைய சட்டம், இப்படிப்பட்டவர்கள் மாட்டிக்கொண்டால் இந்த குற்றத்துக்கு அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சட்டத்தை சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பியாண்ட் ஜஸ்டிஸ், பியாண்ட் த லா, அவர் சொல்லும்போது அவர் கொடுக்கின்ற இரக்கத்தை பொழிகின்ற அவர் அந்த நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் அந்த தண்டனைக்கு மாறாக, அந்த சட்டத்துக்கு மாறாக இரக்கத்தை பொழிகின்ற ஆண்டவர். கனிந்த உள்ளம், அதான் கனிந்த உள்ளம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று இங்கு பவுலடிகளார் சொல்வது என்று சொன்னால், அப்பேற்பட்ட இரக்கம் சார்ந்த அந்த மனம், அதுதான் அந்த கனிவான மனம் உங்களுக்கு வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே அடுத்த வார்த்தை ஏன்னு சொன்னால், அப்படிப்பட்ட கனிவான உள்ளம் உங்களுக்கு இருக்கின்ற போது அந்த உள்ளத்தின் வழியாக கடவுளை நீங்கள் காண முடியும். த லார்ட் இஸ் அட் ஹேண்ட். கடவுள் நம் அருகில் இருக்கிறார், நம் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் த லார்ட் இஸ் நியர். ஆகவே எனக்கு அன்பார்ந்த ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாம் பார்க்கின்ற போது this could be a reminder that the Lord could return at any time. இங்கே பவுலடிகளார் 2 விதத்தில் சொல்லப்படுகிறார். அவர் ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கின்ற கடவுள், எந்த வேளையிலும் அவர் வருகின்ற கடவுள், எந்த சூழ்நிலையிலும் தன்னை வெளிப்படுத்துகின்ற கடவுள், தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற கடவுள். எனவே தான் அவர் சொல்லுகிறார், 5லிருந்து 7ஆம் வாக்கியத்தை நாம் பார்க்கின்ற போது இங்கு இந்த பகுதியில் அழகாக அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார், எந்த சூழலிலும் the Lord is approachable. அவரை நெருங்கலாம். ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கின்ற போது he is approachable. அவரிடத்தில் நெருங்கி நம்முடைய தேவைகளை சொல்ல முடியும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அவரிடத்தில் சொல்ல முடியும், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல முடியும். இல்லை, அநேக இடங்களில் ஆண்டுடைய வாக்கியம் இவ்வாறு சொல்லப்படுகிறது, நாம் வாயின் வார்த்தை சொல்வதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கின்ற கடவுள். God is near, God is at hand. நம்ம அருகில் இருக்கிறார், நம்மை பாதுகாப்பின் கடவுளாக உறைவிடமாக இருக்கிறார். ரொம்ப அழகாக இந்த இடத்துல பவுலடிகளார் அழகாக சொல்கிறார், கனிந்த உள்ளத்தோடு இருங்கள், கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். நீங்கள் எந்த வேலையிலும் எந்த நேரத்திலும் நாம் கூப்பிடுகின்ற குரலுக்கு செவி கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அதான் இந்த இடத்துல அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். we can take everything to God in prayer. ஆண்டவரிடத்தில் என்னெல்லாமே நாம் கேட்கிறோமோ எல்லாவற்றையும் கடவுள் கொடுப்பார். இல்லை, நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அழகாக சொல்லுகிறார், நம்முடைய ஜபத்தின் வழியாக நாம் எது வேண்டுமானாலும் கடவுள் அருள் செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். There is nothing too great for God's power. கடவுளுடைய ஆற்றலால் எல்லாம் செய்யக்கூடிய, அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Everything possible by God. ஆகவே எனக்கு அன்பார்ந்த ஆண்டுடைய பிள்ளைகள், இங்கே அழகாக ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், ஒரு குழந்தை இது கேட்கிறது என்று சொன்னால் பெற்றோர்கள் கண்டிப்பாக அந்த குழந்தையின் மீது கரிசனை வைத்து இருக்கிற பெற்றோர்கள் அந்த குழந்தை கேட்பது வாங்கி கொடுப்பார்கள். சின்னதோ பெருசோ அந்த குழந்தை கேட்பது அது மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பது. அதே போல் ஆண்டவரும் எக்ஸாக்டாக God is so interest. நம்முடைய தேவைகளில் ரொம்ப ஆர்வம் கொண்டிருக்கின்ற கடவுள், மனநிறைவோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அதிக ஆசைப்படுகின்ற கடவுள், நாம் நிறைவான வாழ்வை பெறுவதற்காக ஆசைப்படுகின்ற கடவுள் உங்களுடைய
தேவைகளை கரிசனையோடு கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை அழகாக திட்டவட்டமாக தெளிவாக பவுலடிகளார் இந்த பிலிப்பு திருச்சபையாருக்கு சொல்லுகிறார். We can bring our prayer for the things we need. நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கின்ற கடவுள். இந்த நிஜ காலத்தில், இந்த நிகழ்காலத்திலே, நாம் வாழ்கின்ற காலத்திலும் வருகின்ற காலங்களிலும் உதவி செய்வதற்கோ நம்மை வழி நடத்துவதற்கு அவர் நம் இடையே இருக்கிறார், நம் கூடவே இருக்கிறார், நம் அருகில் அவர் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கின்ற போது 3 காரியங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கின்ற போது, ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கின்ற போது, வேண்டுதல் செய்கின்ற போது 3 முக்கியமான காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, the love of God, கடவுளுடைய அன்பு. இல்லை, ஆண்டவருடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். தனது ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினான் கடவுள். இல்லை, இஸ் ஒன்லி பிகாட்டன் சன். இல்லை, இந்த உலகத்துக்கு கொடுத்தவர், அன்பு வைத்த கடவுள். அந்த அன்பு விலை மதிக்க முடியாதது, அளவில்லாத அந்த அன்பு என்னுடைய அன்பு. அந்த அன்புக்கு ஈடே இல்லை. அப்போ நீ ஜெபிக்கின்ற போது அந்த அன்பை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும். wisdom of God, the knowledge of God. இல்லை, ஆண்டவர் எல்லாம் அறிந்த பொருளே, பாட்டெல்லாம் பாடுறோம் நாம். இல்லை, எல்லாம் அறிந்த பொருளே. இல்லை, எல்லாம் அறிந்திருக்கின்ற கடவுள். அதான் நம்ம திருவிருந்து வழிபாட்டில் ஒரு அழகான ஒரு ப்ரேயர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கின்ற கடவுள், நம்முடைய சூழ்நிலையெல்லாம் அறிந்திருக்கின்ற கடவுள். He knows everything. நம்முடைய மனதில் இருக்கின்ற வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், சூழல்கள், நம்முடைய நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கின்ற கடவுள். அது உங்களுக்கு தெரியும். நம்ம மனசில் இருக்கிறது எல்லாம் அவர் அறிந்திருக்கின்ற கடவுள். The wisdom of God. மூன்றாவதாக, the power of God. அவர் சர்வ வல்லவர். இல்லை, பாட்டெல்லாம் சர்வ வல்லவர் எனக்கு சொந்தமானார். இல்லை, சர்வ வல்லவர் நமக்கு சொந்தமானார். சாதாரண சொந்தம் கிடையாது, இன்டிமேட், ரொம்ப க்ளோஸ்னஸ், which alone can bring to pass that which is best for us. அப்பேற்பட்ட அன்பின் கடவுள், எல்லாம் அறிந்த கடவுள், சர்வ வல்லமையுள்ள கடவுள், எது நமக்கு பெஸ்ட் அதை தான் கொடுக்கின்ற கடவுள். இல்லை, காணிக்கையில் பார்க்குறோம், காயின் ஆபேலுடைய காணிக்கை. காயின் ஒரு வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை கொண்டு வருகிறார். ஆபேல் எது பெஸ்ட்டு? காணிக்கையில் இல்லை, காணிக்கை மாத்திரம் இல்லை, ஆனால் கடவுளுடைய உள்ளம், என் பிள்ளைக்கு, நம்பிக்கையுள்ளவர்களுக்கு எது பெஸ்ட்டோ அதனை கொடுக்கின்ற கடவுள். He who prays with a perfect trust in the love, wisdom and power of God will find God's peace. இல்லை, அப்படிப்பட்ட perfect trust, உண்மையான நம்பிக்கை, இறைவனை சார்ந்து. எப்படின்னா, இறைவனுடைய அன்பின், அவர் ஆழ்ந்த அறிவாற்றல், அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள். அந்த கடவுள் உங்களுக்கு சமாதானத்தை, அமைதியை கொடுக்கின்ற கடவுள். இன்றைக்கு இருக்கின்ற பற்பல சூழல்களிலே ஒரு கொடிய வைரஸ் வழியாக, கொரோனா வைரஸ் வழியாக உலகம் முழுவதும் ஸ்தம்பித்திருக்கிறார். அதிகாரங்கள் எல்லாம் ஆட்டம் காணுகிறது. பயந்து போயிருக்கிற ஒரு சூழல். சர்வ வல்லமையுள்ள கடவுள் சிறு வைரஸ்க்காக நாடுகள் ஆட்டம் கண்டிருக்கிறது. இல்லை, ஆனால் எனக்கு பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்களுக்கு
ஆழ்ந்த அமைதியை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கின்ற கடவுள் என்பதை இங்கு பவுலடிகளார் அழகாக ஆண்டுடைய வார்த்தையை அன்று பிலிப்பு மக்களுக்கு சொன்னது போல, இன்று கடவுள் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய மகிழ்ச்சியும் அவருடைய சமாதானம் உங்களை விட்டு நீங்காது. அதான் எல்லா புத்திக்கும் மேலான இறை அமைதி உங்களை ஆளுகை செய்யும். இல்லை, அதான் உண்மையான வழி நடத்துதல். இன்றைக்கு இருக்கிற சூழலில் நமது ஆண்டவர் உங்களை நித்தமும் வழி நடத்துவார். கடவுளுடைய மகிழ்ச்சியும் அவருடைய அமைதி உங்களை ஆளுகை செய்வதாக. தொடர்ந்து ஆண்டவர் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் நிறைவேற்றி உங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் சமாதானத்தை கட்டிடுவாராக. இறைவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஆமென். இறைவேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற எங்கள் அன்பின் இறைவா, இப்போதும் எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காண செய்த உம்முடைய பேரர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நாங்கள் நன்றி எடுக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த காலங்களை நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து எங்களுடைய தேவைகளெல்லாம் நீ சந்தித்து வந்ததுக்காக மீண்டும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், இப்போதும் இந்த புதிய மாதத்தில் இந்த காணொலியின் வழியாக இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற எங்கள் அன்பான இறை மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, இப்போதும் இன்றைக்கு இருக்கின்ற பற்பல சூழல்களிலே அமைதியற்று மகிழ்ச்சியற்று இருக்கின்ற எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய அருள் வாக்கை நீர் எங்களுக்கு பொழிந்திருக்கிறீர். பவுலடிகளார் பிலிப்பு இறை மக்களுக்கு சொன்னதை மீண்டும் எங்களுக்கு நீர் நினைவூட்டியிருக்கிறீர். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரோடு மகிழ்ச்சியாயிருங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், மகிழ்ந்திருங்கள் என்று. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த மகிழ்ச்சி எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ பிரியப்படுகின்ற கடவுள். எங்கள் இறை மக்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அருள் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கனிந்த மனம் நிறைந்தவர்களாக இருங்கள், கடவுள் உங்கள் அண்மையில் இருக்கிறார் என்ற வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே, இந்த உலகம் பார்க்கின்ற பார்வை அல்லாமல் கிறிஸ்துவின் மனம் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட மனம் நிறைந்த மக்களாக நாங்கள் இருக்கின்ற போது உம்மை அறிகின்ற மக்களாக, ஆண்டவரே, உம்மோடு உறவாடுகின்ற மக்களாக, எங்களுடைய ஜெபத்தை கேட்கின்ற இறைவனாக, எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கின்ற கடவுளாக இருந்து எல்லா புத்திக்கும் மேலான உமது இறை அமைதியை கொடுக்கின்றவராக இருக்கிறீர் என்பதை மீண்டும் உம்முடைய அருள் வாக்கின் வழியாக நீர் எங்களுக்கு நம்பிக்கை விட்டிருக்கிறீர். இப்போது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும், திடப்படுத்தும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய பரிபூர்ண சுகம் பலம் நீர் கட்டிடுவீராக. எங்கள் இறை மக்களுக்கு வேண்டிய தேவைகளை கடவுள் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இப்போது ஆண்டவரே, உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அச்சத்திலே, வேதனையிலே, சுகவீனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாம் மன்றாடுகின்றோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தன்னுடைய குடும்பத்தை, தனது வாழ்வை இழந்து இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரை இந்த வேளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். வாழ்வை இழந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆழ்ந்த அமைதியை நீர் அவர்களுக்கு அருளும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். மீண்டுமாக ஆண்டவரே, இந்த மாதத்தை உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைப்பு செய்கிறோம். உம்முடைய அன்பான நம்பிக்கையின் இறை மக்களை நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், வாழ்வின் தேவைகளெல்லாம் நீர் சந்தியும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுடைய இறை மக்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகள், வீட்டின் தேவைகள், அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கடவுள் உடனிருந்து நிறைவேற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டுக்காக உதவியாக இருக்கின்ற உமது அடியவர்களுக்காக நன்றி சொல்கின்றோம். அருமையான தம்பி சாமுவேல் ஜெபராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
அதுபோல் அதற்கு உதவியாக இருக்கின்ற சகோதரர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவர் மீது ஆஸ்வதியும் எங்களுக்கு இசை அமைத்து கொடுத்திருக்கின்ற திரு சாம் ஐயா அவர்களுக்காகவும் எங்களுடைய சகோதர வினோத் அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். மீண்டுமாக ஆண்டவரே, இந்த வழிபாட்டின் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மீண்டுமாக எங்களுடைய பொறுப்பாளர்கள், இறை மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய பொறுப்பாத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமென். தேவனுடைய இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் நம்மையும் சுகவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டோடைய பொறுப்பாத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கருடைய அன்பும் தூய ஆவியானவர் வழிநடத்தல் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் பாதுகாத்து அருள் புரிவாராக. ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு செல்வோமாக. கர்த்தரின் நாமத்திலே ஆமென்.